ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு SBN கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா VR டாப் 5 இடன் ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடல, ஏன்னா எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்கல. அதனால தான் நான் வீடியோ போடல. ஒன்றே மேலே கரெக்டாக வீடியோ போட்டுடுறேன் கைஸ். வாங்க டாப் 5 இடன் ப்ளஸ்க்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற இடன் ப்ளேஸ் வந்து இந்த பீக்குக்கு கீழே வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடமாட்டிருக்கும், அந்த பஞ்சர் கடையாட்ட அங்கே தான் பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக நீங்கள் பைக் இங்கே நிறுத்திட்டிங்கன்னா இங்கே உள்ள வந்துடலாம். நான் எப்படி நிறுத்துறதுன்னு சொல்கிறேன் கைஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் நிறுத்தினா, எனக்கு நிறுத்த தெரியல. ஆனால் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நிறுத்தணும்னு. இங்கேருந்துட்டு நீங்கள் எனிமியை மட்டும் அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா அது ஒரு வேறு விஷயம் நடக்கும். நான் உங்களுக்கு கடைசியில் அது காமிக்கிறேன். ஆனால் இங்கேருந்து நீங்கள் பங்கமாக சர்வே வேணால் பண்ணலாம். ஸ்குவாடே இந்த சோல்டர்லாம் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ரிவே பண்ணலாம். பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து அந்த எட்ஜு தெரியுங்களா, அந்த கரெக்டாக நீங்கள் எட்ஜில் அப்படியே கரெக்டாக கொண்டு வரும். நான் வர சாய்ச்சிட்டேன். கரெக்டாக எட்ஜில் வந்துட்டு நீங்கள் அந்த வெளியே வந்துட்டு கெட்டோடு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்கள் உள்ள வந்துடலாம். உள்ளே வந்துட்டு நீங்கள் பங்கமான பிளேஸு. சரி, உங்களுக்கு காமிக்கிறேன் எனிமி அடித்தா உங்களுக்கு என்ன ஆகுன்னு. இதை பாருங்கள், எனிமேலாம் வந்துட்டானுங்களா. நான் பார்த்தோன்னே சரியா நான் ஒரு நகரவே இல்லை. நகர்ந்தா வேறு ஏதாவது கீழே அப்படியே நிலத்துக்கடியில் போயிட போகிறேன் அப்படின்னு நகராமே ஒரு இடத்துல நின்று அழிச்சிட்டே இருந்தேன். டப்புன்னு செத்துட்டான். பார்த்தா என் ஃப்ரெண்டு தான் நாக் பண்ணியிருப்பான் போல். டப்புன்னு அவன் செத்துட்டான். சரி, இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் பிடிச்சி அழுத்தலான்னு பார்த்து அழுத்திட்டே இருந்தேன். டப்புன்னு ஹெல்மெட் பண்ணி விட்டுருச்சு. எனக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். என்னடா ஹெல்மெட் பண்ணி விட்டுருச்சு, ஐடிக்கு இது பேன் பண்ணிட போகுது அப்படின்ட்டு இருந்தேன். ஏங்க வருங்க, வெளியும் வரல, அப்படியே எஃப்னு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டப்புன்னு மாஸ்டரில் வேறு இருந்தேன். எத்தனை மைனஸு? 14 மைனஸ் பண்ணி விட்டாங்க. 14 மைனஸ் பண்ணி வெளியே வந்து பார்க்குறேன், ஏதோ ஆயிருக்கா, ஏதோ மெசேஜ் இது வருதான்னு பார்க்குறேன். உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எதுவும் வரல, எதுவும் ஆகலை. இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க கைஸ், ஐடி பேன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்த ட்ரிக் வந்து கைஸ், இங்கே கரெக்டாக வந்து இங்கே ஒரு பாக்ஸ் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் சாண்டினா விட்டிங்கன்னா டப்புன்னு சாண்டினா அதுக்குள்ளேயே போயிடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அங்கே போய் நீங்கள் டெலிபோர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் சோல்டர்லாம் போடலாம். எனிமிக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாது. அவன் ரொம்ப குழம்பியே போயிடுவான். மேலே இருக்கிறீங்களா கீழே இருக்கிறீங்களான்னு தெரியாது. இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான். ஓகே வாங்க அடுத்த ட்ரிக்கில் போகலாம். அடுத்த ட்ரிக் வந்து பாருங்கள், அதே இடத்துல தான் கைஸ். ஆனால் நம்ம எந்த பெட்டியாக ட்ரிக் பாருங்கள், இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் அந்த வெள்ளை கலர் லைனாக இருக்குங்க, கரெக்டாக நீங்கள் நிற்கணும். இல்லைன்னா அந்த அதுக்கும் போயிட்டீங்கன்னா பவர் யூஸ் பண்ண முடியாது. பாருங்க, கரெக்டாக லைன் நிற்கும்போது டப்புன்னு சாண்டினா போட்டிங்கன்னா போட்டோடு அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் டெலிபோர்ட் கொடுத்தா தான் இங்கே இதுக்குள்ளே வர முடியும். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கலாம். என்ன பண்ணால் நீங்கள் ஜாலியாக இங்கே ஒன்றில் நின்றுக்கலாம். இதுலேயும் நீங்கள் சோல்டர்லாம் போடலாம். எனிமையால் அடிக்கவே முடியாது. ஆனால் இங்கேருந்து எனிமி அடிச்சிடாதீங்க. நான் முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அடிச்சிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க அடுத்த ட்ரிக் வந்து கைஸ், அங்கே நம்ம இங்கேருந்து லான்ச் பேட் பிடிச்சி நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகிறதில்ல. பாருங்க, கரெக்டாக இந்த மர வீட்டுக்கு அந்த ஜன்னலுக்கு மேலே கொடுத்து நீங்கள் லீவ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடுவீங்க. பாருங்க, லீவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே அந்த மண்ணுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் லைட்டாக ஜாய்ஸ்டிக் அசைஞ்சாலும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தான் இருங்க, கரெக்டாக நீங்கள் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இங்கே ஒழிச்சிட்டு அப்பப்போ இங்கெல்லாம் ஜோன் போடுவாங்க. அப்போல்லாம் போடும்போது இங்கிருந்து வேணால் நீங்கள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து தெரில, நான் அடித்ததில்லை. அடிச்சிடாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன் கைஸ். அடுத்த ட்ரிக் வந்து அந்த சென்டோசாக்கும் இந்த பொச்சினாவுக்கும் நடுவில் ஒரு டேம் கடை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக சாண்டினோ வந்து கரெக்டாக விடணும். கரெக்டாக உள்ளே வருங்க, அங்கே போய் சிக்கிக்கும். அங்கே இடத்துல போய் அப்போ டெலிபோர்ட் கொடுத்தீங்கனாலும் போகாது. சரி, நான் திரும்ப உங்களுக்கு டெலிபோர்ட் திரும்ப வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக அந்த லைனால் தெரியுது பார்த்தீங்களா மேலே, அந்த அதுக்கு நேராக நின்றுட்டு நீங்கள் சாண்டினா போட்டிங்கன்னா டவர் மேலே போயிடுது. டெலிபோர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் கைஸ். இங்கே எப்போ தான் போடுவாங்க, எப்போது போடும்போதெல்லாம் இங்கேருந்து அடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இங்கேருந்து எனிமியை மட்டும் அடிச்சிடாதீங்க. நான் எல்லா ட்ரிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனிமி மேலே மட்டும் கையை வச்சிடாதீங்க. டப்புன்னு எலிமினேட் பண்ணி விட்டுரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், பாய் பாய்.